இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். 2026 தேர்தலும் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம்தான் என்று நேற்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். இல்லாததை இருப்பது போன்றும் இருப்பதை இல்லை என்றும் சொல்வதே வாடிக்கையாகிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கும் அதனுடைய தலைவருக்கும். வேத கால ஆராய்ச்சியில வேதங்கள் என்ன சொல்லி இருக்கிறது? ஆரிய திராவிட பிரச்சனைகள் என்று அல்லது போர் என்றோ ஏன் ஒரு சிறு சண்டை கூட நடந்ததாக எந்த ஆதாரமும் இதுவரையிலே இல்லை. வேத புத்தகங்களில் கூட எந்த இடத்திலும் ஆரிய அப்படின்னு சொன்னா உயர்ந்தவர்கள் என்றுதான் பொருள். உயர்ந்தவர்கள் என்றால் மேன்மையானவர்கள் என்று பொருள். மேன்மையானவர்கள்னா நல்லா படித்தவங்க, சமூக சேவகர்கள், மிகப்பெரிய தலைவர்கள், நேர்மையானவர்கள், நல்லவர்கள், பண்பானவர்கள், அறிவுள்ளவர்கள், இவர்கள்தான் ஆரியர்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா டாக்டர் அப்துல் கலாம் ஒரு மிக சிறந்த ஆரியர். நல்லவர்கள், நேர்மையானவர்கள், பண்பானவர்கள், படித்தவர்கள், இவர்களுக்கு எதிராக நாங்கள் போர் புரிவோம் என்று முதலமைச்சர் சொல்கிறாரா என்பதுதான் இப்பொழுதைய கேள்வி. திராவிடம் என்பது நிலப்பரப்பு என்பது நம்முடைய தேசிய கீதத்திலேயே இருக்கிறது. திராவிடம் என்பது நிலப்பரப்பு. ஆரியன் என்கின்ற வார்த்தையை கால்டுவெல் போன்ற அந்நியர்களுடைய மொழிபெயர்ப்பை தவறாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நீதி கட்சி, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய தவறுகளை, ஊழல்களை, முறைகேடுகளை ஆட்சியில் இருந்தபோது நடந்த முறைகேடுகளை மறைப்பதற்காக மீண்டும் மீண்டும் ஆரிய திராவிட இனப்போர் என்று சொல்வது மோசடி வேலை. சமஸ்கிருதத்தில் ஆரிய என்று சொன்னால் மேன்மையானவர்கள் என்று பொருள். அது ஒரு இனம் அல்ல. ஆரியன் என்றால் வெள்ளையாக இருப்பார்கள், திராவிடர் என்றால் கருப்பாக இருப்பார்கள் பொய் சொல்லி இருக்கிறாங்க. எல்லோருமே ஒன்றுதான். பாரதியார் சொல்கிறார், வேதங்கள் நிறைந்தது தமிழ்நாடு, கல்வியில் உயர்ந்தது தமிழ்நாடு, செல்வங்கள் பல படைத்தது தமிழ்நாடு, வீரத்தில் சிறந்தது தமிழ்நாடு என்று மகாகவி பாரதியார் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா தமிழ்நாடு ஆரிய இடம், ஆரிய மாநிலம், இது ஆரியர்களுடைய மாநிலம் என்று பாரதியார் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே பாரதியார் தான் ஆரிய என்றால் என்ன என்று விளக்கமும் கொடுத்திருக்கிறார். அப்ப தமிழ்நாடு வீரத்தில் சிறந்தது இல்லையா? தமிழ்நாடு கல்வியில் சிறந்தது இல்லையா? தமிழ்நாடு செல்வத்திலே உயர்ந்தது இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் வரதானே செய்யும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் நல்லவர்களுக்கு எதிராக, வல்லவர்களுக்கு எதிராக, நேர்மையானவர்களுக்கு எதிராக போராடப் போகிறீர்களா? அப்படி என்றால் திமுக யார்?